திமுக இளைஞரணி செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் தஞ்சையில் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் குறித்து இரட்டை அர்த்தத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை கூறினார். அவரது பேச்சுக்கு தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தஞ்சை போலீசார் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சென்னை நீலாங்கரை இல்லத்தில் வைத்து தஞ்சை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். திமுக இளைஞரணி செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலியில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக 2 சக்கர வாகனத்தில் சென்ற ஒரு நபரை திமுக தொண்டர்கள் தாக்கினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களுக்கு இடையூறாக சாலை மறியல் செய்ய வேண்டாம் என கூறிய 2 சக்கர வாகன ஓட்டியை திமுகவினர் சரமாரியாக தாக்கும் காட்சி அதிர்ச்சி அளிக்கிறது. அடுத்தடுத்து பெண்களை தரக்குறைவாக பேசி வந்த திமுகவினர் தற்போது வன்முறையை கையில் எடுக்கிறார்கள். பேச்சில் வன்கொடுமையும் செயலில் வன்முறையும் மிகவும் மோசமானது. இவர்களின் அச்சுறுத்தல் காரணமாக பொதுமக்கள், பெண்கள், வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள். என்ன கேட்டீங்க? எதுக்காக உங்களை அடிச்சாங்க? உங்களை எதுக்காக அடிச்சாங்க? பிரதர் என்ன கேட்டாங்க? எதுக்காக